guys, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில் இருக்க இயல் 1 ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது இன்பத்தமிழ் கொடுத்துருக்காங்க. இன்பத்தமிழ் எழுதுனது யாருன்னா பாரதிதாசன். இது பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூல் தொகுப்புலன்னு எடுக்கப்பட்டிருக்கு. சரியா, ஃபஸ்ட் இருக்கிற இவ்வளவும் என்னென்னா அதோட மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாரதிதாசன், ஸோ அவரை பற்றி உள்ள சிறு குறிப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த நோட்ஸை படிக்கிறவங்க எடுத்தாலும் போதும், ஷார்ட் நோட்ஸாக தான் கொடுத்துருக்கேன். இயற்பெயர் சுப்புரத்தினம், அவரோட கவிதைகள் என்னெல்லாம், அவரை எப்படியெல்லாம் போட்டுறாங்க, புரட்சி கவின்னு போட்டுறாங்களோ, அவரோட சிறப்பு பெயர் என்னென்னா பாவேந்தர். நெக்ஸ்ட்டு இயல் 1 இருக்கிறது தமிழ் கும்மி. இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா கனிச்சாரில் இடம்பெற்றிருக்கு. இதனோட ஆசிரியர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். ஸோ சேம் அஸ் லைக் தட் தான். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவரை பற்றி உள்ள சின்ன ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. அவரோட பேர் என்ன, அவரோட இயற்பெயர் மாணிக்கம். ஸோ இதெல்லாம் நல்லா இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. எதனாலன்னா அது மேட்ச் எல்லாம் கொடுத்து கேட்பாங்க. பெருஞ்சித்திரனார் இயற்பெயர்களெல்லாம் மார்க் பண்ணுங்கள், அதனால் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுருக்கோங்க. அப்புறம் அவரோட நூல்கள், அவர் என்னெல்லாம் இதழ்களில் வெளியிட்டிருக்காரு, அந்த மாதிரிப்பட்டது கொடுத்துருக்கு. அப்புறம் கொடுத்துருக்கிறது வளர்த்தமிழ். ஸோ வளர்த்தமிழில் ஸ்டார்டிங்கில் புக்கை ரீட் பண்ணும்போது பொதுவாக என்ன இருக்குன்னா தமிழ் தொன்மையானது, அந்த மாதிரிப்பட்ட மொழியை பற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எதை பற்றி இருக்குன்னா இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ், இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ பல மொழிகள் கற்ற கவிஞர், இது யார் சொன்னார்னா பாரதியார், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும். ஸோ உங்களுக்கு தேவை உண்டுன்னா இந்த நோட்ஸ் எடுத்து படித்தா போதும். நெக்ஸ்ட் முக்கியமாக இருக்கிற தமிழ் எழுத்துக்கள், அது வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. தமிழ் எழுத்துக்கள் எப்படி வலஞ்சொலி எழுத்துக்கள் தான் அமைந்திருக்கும். ஸோ வலஞ்சொலி இடஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். சிம்பிளாட்ட ஆ, ஏ, ஔ, நா, கு இவ்வளவும் வலஞ்சொலி எழுத்துக்கள். இடஞ்சொலி எழுத்துக்கள்னா டா, யா, லா. ஸோ வலஞ்சொலி எழுத்துக்கள், இடஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு நான் அப்புறம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு எதை பற்றி இருக்குன்னா அந்த சொல். இப்போ தமிழ் ஃபஸ்ட்டு எங்கே வந்தது, முதலில் ஆளப்படும் இலக்கியம் தமிழ் தொல்காப்பியம். தமிழ் என்னும் கிளவியும் அதனோரற்று. ஸோ இது தொல்காப்பியம் 386 மேற்கோள் சொல்லுது. அப்புறம் தமிழ்நாடு சிலப்பதிகாரம், வஞ்சி காண்டம் அது சொல்லுது. அதுக்கப்புறம் தமிழனை என்னது அப்பர் தேவாரம், இது சொல்லுது. சரியா, இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, மேட்சுக்கு வர சான்சஸ் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் தமிழ் சீர்மை மொழி. ஸோ திணைகள் எல்லாருக்குமே தெரியும், 2 வகை உண்டு, உயர்த்திணை, அக்ரிணை. அப்புறம் வளமை சொன்னேன்ல, இது சீர்மையான மொழி, வளமை மிக்க மொழி, பழமையான மொழி, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுது. அப்புறம் சேமஸ் இம்பார்ட்டன்ட் பூவின் 7 நிலைகள், இதுவும் ரொம்ப பார்த்துக்கோங்க. என்னென்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல், இவ்வளோ தான் என்னது பூவின் 7 நிலைகள். ஸோ இது அரேஞ்ச் த கரெக்ட் ஆர்டர் இல்லைனா ஃபாலோயிங் சீக்வன்ஸில் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. என்னெல்லாம் அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். நெக்ஸ்ட்டு மா, அந்த மான்னு ஒரு வேர்டு கொடுத்துட்டு மீனிங்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. மான்னு கொடுத்து சூஸ் த கரெக்ட் மீனிங்ஸ்னு கொடுப்பாங்க. ஸோ மான்னா என்னெல்லாம் இருக்கலாம், மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. ஸோ இவ்வளோ வேர்ட்ஸும் இது மான்னு ஒத்த எழுத்துக்கு தான் இவ்வளோ மீனிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மீண்டும் தமிழுக்கு முத்தமிழ்னு சிறப்பு பெயர் உண்டு. முத்தமிழ்னா என்னெல்லாம் இருக்கும், இயல், இசை, நாடகம், அந்த சிறப்பிச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் கவிதை வடிவங்கள் என்னெல்லாம், செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா. உரைநடை வடிவங்கள் கட்டுரை, புதினம், சிறுகதை. நெக்ஸ்ட் தாவர இலை பெயர்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். இலையை எப்படி சொல்லுவாங்க, ஆல், அரசு, மா, பலா, வாழை. கீரை அகத்தி, பசலை, முருங்கை. புல், அருகு, கோரை. தாள், நெல், வரகு. தலை, மல்லி. மடல், சப்பாத்தி, கள்ளி இல்லைன்னா தாளை. தோகைனா அரும்பு, நாணல். ஓலைனா பனை, தென்னை. கூந்தல்னா கமுகு, பாக்கு. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் எண்கள் ஆஸ் யூஷுவல். இது மேபி கொடுத்துருக்கலாம் 3, 4, 1 கரெக்டான தமிழ் எண்களை எழுதுக. அப்போ சாய்ஸில் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ 3க்கு என்ன இருக்குது, இந்த ங்காக்கு மேலே ஒரு சுழி மட்டும் இல்லை. ஸோ ங்கா, 4க்கு இந்த சா வச்சு மேலே ஒரு லைன் போடுது, 1க்கு கா. ஸோ ங்கா, சா, கா, இந்த 3மே எப்படி இருக்கலாம், இந்த 3, 4, 1 குறிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சூஸில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இது 5 பூதங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதுக்கப்புறம் மேற்கோள் குறிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ போர்க்காலத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால்
தைத்த செய்தி எதில் குறிக்குதுன்னா 10 இதுக்கு முன்னாடி வந்திருக்க கொஸ்டினாக்கும். தென் சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எது கூறுதுன்னா நற்றிணை. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக நோட்ஸ் வேணும்னா என்னோடய சேனலில் மறக்காமல் தொடர்ந்து பாருங்கள். நிறைய நோட்ஸ் போடுவேன், புக்லேருந்து தான் போடுறது. ஸோ மேக்ஸிமம் புக் படித்தாலே நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் அச்சீவ் பண்ண முடியும். இது மேனாள் குடியரசுத் தலைவர் யார்? மெதுகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இஸ்ரோ அறிவியல் அறிஞர் அதாவது யார்? டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் மேனாள் தலைவர் யார்? டாக்டர் கை சிவன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இலக்கணம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எழுத்து இலக்கணம் பக்கம் கொடுத்துருக்கு. ஸோ இலக்கண வகைகள் கொடுத்துருக்காங்க. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. உயிரெழுத்து, மெய் எழுத்தெல்லாம் உங்களுக்கே தெரியும். உயிரெழுத்துக்கள் வந்து குரில் எழுத்து, நெடில் எழுத்தெல்லாம் உண்டு. ஸோ அதோட மாத்திரை அளவு தனியாக எல்லாத்துக்கும் மாத்திரை அளவு ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். தென் வந்து அந்த லெசனில் ஃபைனல் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது இந்த மாதிரிப்பட்ட தமிழ் ஆக்கங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வலஞ்சொல்லினா கிளாக் வைஸ், இணையம் இன்டர்நெட், தேடுபொறினா சர்ச் என்ஜின், முகநூல் ஃபேஸ்புக், புலனம் வாட்ஸ்அப், இடஞ்சொல்லி ஆன்டி கிளாக் வைஸ், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தொடுதிரை டச் ஸ்க்ரீன், செயலி ஆப், மின்னஞ்சல், இமெயில். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் வேணும்னா என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நான் நிறைய வீடியோஸ் டிஎன்பிஎஸ் ரிலேட்டடாக கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் சேனலை பாருங்கள். தேங்க்யூ.